ஜெர்மனியில் எஸ்ஸென் நகரில் வந்து ஒரு ஆடி கார் ஒன்று வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் பாஞ்சு 2 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. வாங்க அது சம்மந்தமாக போய் பார்க்கலாம். வணக்கம், பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். வாங்க, எஸ்ஸென் நகரில் வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது சம்பந்தமான விரிவிலக்கத்தை போய் பார்ப்போம். ஜெர்மனியில் எஸ்ஸென் ஆல்டன்டோஃப் என்ற இடத்துல வந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் வந்து கட்டுப்பாடை இழந்து ஆடி 6 என்ற காரை வந்து கட்டுப்பாடை இழந்து ஓட்டி, அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து கதிரையல் போட்டிருக்க இடத்துல போய் மோதுப்பட்டு 2 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இருவரும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். போலீசார் தெரிவித்த தெரிவிப்பில் வந்து இவங்களை வச்சு விசாரணை நடத்தினபடி 3 கார் வந்து மோதி இருக்குது. இவங்க 3 பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பக்கத்துக்கு ஓடி வந்திருக்கிறாங்க. ஸ்பீடாக முறைகேடாக ஓடி வந்தேன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்து ஆடி கார் ஒன்று, அப்புறம் மினி கூப்பர் கார் ஒன்று, ஃபோல்க்ஸ்வாகன் கார் ஒன்று, இது 3 காரும் மோடுபட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் வரும்போது கடைசி கட்டத்தில் மோதி இதில் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி போலீஸார் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. 30 வயதுடையவர் வந்து மினி கூப்பர் கார் ஓடி வந்திருக்கிறார். 23 வயதுடையவர் வந்து ஆடி R6 இந்த காரை ஓடி வந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் வந்து வேகமாக சாலையில் வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடி வந்திருக்கிறாங்க. இருவரும் ஓடி வந்ததில் 2 காரும் மோதுப்பட்டதில் ஆடி கார் தன்னை கண்ட்ரோலை இழந்து ஓடி வந்த அந்த நபர் கண்ட்ரோலை இழந்து ஒரு உணவகத்துக்கு வெளியில் கதிரையில் போட்டு அடிக்கிற இடத்துல கொண்டே கார் அடிபட்டு அதில் இருக்கிற 2 பேருக்கு தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்குது. அந்த உணவகத்தில் வந்து இருந்து சாப்பிட்ட ஒரு ஆளுக்கு வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால், இந்த மினி கூப்பர் ஓடி வந்து ஒரு பெண் பணி, ஒரு லேடி, இவங்க 2 பேரும் வந்து ஓடுபட்டதில் உணவகத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு வந்து காயம் வந்திருக்கு. அந்த மினி கூப்பர் கார் ஓடி வந்த அந்த லேடிக்கும் வந்து ஒரு சின்ன காயம் அடிபட்டிருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், இதில் ஒருத்தருக்கும் வந்து எந்தவித உயிர் ஆபத்தும் ஏற்படலைன்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது காரணமாக ஆல்டன்டோஃப் ஸ்ட்ராஸையில் வந்து அந்த டைமில் பல நேரம் வந்து ரோட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 பேருக்கும் வந்து சட்டபூர்வமான வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது, போலீஸார் மூலமாக தொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன காரணம்னா, இவங்க இல்லீகலாக வந்து சட்டமுறைகேடாக வாகனங்களை ஓட்டியதாகவும் அது சம்பந்தமாக இவங்களுக்கு வழக்கு தொடரப்பட்டு இப்போ வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது போலீஸார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிஞ்சு விட்டு போங்க. இதே போன்ற தகவல்கள், நியூஸ்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பவி தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். பெல் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.